எட்டயாபுரத்தில் தோன்றி இளமையில் புலமை கொண்டு மட்டிடா திறமையாலே மாபெரும் கவிஞர் கூடி பட்டமாய் தந்தந்த பாரதி எனும் பெயரை கட்டுக்குள்ளடங்கா சிங்கம் களம் நோக்கி சென்றதம்மா. 1882 டிசம்பர் மாதம் பாரதி பிறந்தார். பார்வார் ஐயர் என்ற காலமும் போச்சே என்ற பாடிய கவிஞர் பார்மரபில் பிறந்தார். ஆச்சரியப்படத்தக்க சிந்தனை வளம் அவரிடம் இருந்தது. இளம் வயது திறமையை மெச்சி பாரதி எனும் பட்டம் வழங்கினர் புலவர் பெருமக்கள். எப்படி என்றால், துள்ளு தமிழை வளர்த்த தீரன் நம்ம சுப்பிரமணிய பாரதியம் வீரன். வளர்கள்ளிகள் படர்ந்திருக்கும் உள்ளடந்த கானகத்தின் ஊற்று புயல் காற்று செய்ய தன்னே நன்னே நானே நன்னே நான் நாம் தாம் செய்ய நானே நானே நன்னே நான் நாம் தாம் செய்ய நானே நன்னன் நானே நன்னன் நாம் நன்னே நான் நாம். எட்டை நகர் பெற்றெடுத்த ஞானி நம் எண்ணங்களில் வட்டமிடும் தேனி. இவன் மொட்டு நிகர் வயதினில் கற்றவர்கள் மெச்சுமாறு நின்றான் புகழ் வென்றான். முத்திரை புலவர் பலர் கூடி இவன் முத்தமிழின் வித்தகன் கொண்டாடி. ஆடி மொத்தவும் மிதித்தவனை இத்தரையில் பாரதினில் என்றான் உவகை கொண்டான். சின்ன இளம் பிஞ்சு மனம் பேதை எனில் சிந்தனையில் மொட்டுவிட்ட மேதை. வந்த அந்நிய மொழி வெறுத்து கன்னித்தமிழ் காதலிக்கும் உள்ளம் ஞான வெள்ளம் செய்ய தன்னே நன்னே நானே நன்னே நான் நாம் தாம் செய்ய நானே நானே நன்னே நான் நாம் நன்னன் நானே நன்னன் நானே நன்னே நான் நாம் நன்னே நான் நாம். காசி நகர் சென்று வந்த காலம் இவன் கல்வி மணி வாசலின் ஒரு கோலம். புது ஆசை மிக பொங்கி வர தேசபக்தியை மனது விரும்பும் மீசை அரும்பும். கள்ளத்தின் ஒரு தீன்மை காதல் தாலி கட்டி கொன்ற மற்றொரு மோதல். அவள் தெள்ளு தமிழான ஒன்று செல்லம்மாளோட இரண்டும் நினைவேன் கவிஞன் துணைவேன். சித்திர கவியரசன் தன்னை தமிழ் சேவை செய்ய கூப்பிட்டது சென்னை. அங்கு கத்துகடல் மாநகரில் பத்திரிகை மித்திரனில் சேர்ந்தான் புகழார்ந்தான். கூறிய எழுதுகோலை கொண்டு செய்யும் குற்றமற்ற நாட்டு பணி தொண்டு. தன்னை வீருடன் நடத்துதற்கு ஏறு நிகர் கவிராஜன் துடித்தான் மனம் வெடித்தான். நாடெங்கிலும் விடுதலை முடக்கம் அங்கு நல்லதொன்ற கூட இவர் பழக்கம். அதில் ஆடி வரும் முறை உடையைப் போல கவிதை சீரும் கரை மீறும். தன்னே நன்னே நானே நன்னே நான் நாம் தாம் செய்ய நானே நானே நன்னே நான் நாம் நன்னன் நானே நன்னன் நானே நன்னன் நாம் நன்னே நான் நாம். வீரத்திலகரின் சொல் வேதம் நம் வெற்றி கவிக்குரிய கீதம். இந்த பாரதியை கப்பல் விட்ட தீரரம் சிதம்பரனர் நெஞ்சம் அவன் மஞ்சம். சித்திரவதை கொடுமை கண்டு இவன் சிந்தையேறி மலையான துண்டு. அந்த மித்திரனும் போதாமல் பத்திரிகை இந்தியாவை படைத்தான் தோல் புடைத்தான். இந்தியா எனும் இதழை எடுத்தான் இதன் ஈட்டி முனையாக அதை தொடுத்தான். வந்த வெள்ளை அரசாங்கம் தொந்தரவு கண்டு மனம் கொதித்தான் தடை விதித்தான்.